மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிற இன்னொரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி பேட்டரி டெக்னாலஜி. முன்னாடியெல்லாம் பேட்டரியில் ரொம்ப குறைவான பவர் தான் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறமா லித்தியம் அயான் பேட்டரி வந்தது. இந்த லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது இந்த பேட்டரி தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிச்சு. இந்த லித்தியம் அயான் பேட்டரியினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப அதிகமான பவரை சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. எப்போ அது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாம் மொபைலில் அது சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். அதனால் இந்த பேட்டரி தொழில்நுட்பத்தில் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான மிக அதிகமான ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. அந்த விதத்தில் அதற்கு அடுத்த கட்ட பேட்டரி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. 2024 கடைசியில் அல்லது 2025 தொடக்கத்தில் நம்மளால் இந்த புதிய பேட்டரி தொழில்நுட்பத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த பேட்டரி தொழில்நுட்பம் வரும் பொழுது இது முதலாவது இந்த லித்தியம் அயான் பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை, அந்த ஃபேக்டரை கம்ப்ளீட்டாக நீக்குது. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அதிகமான பவரை நம்மளால் அந்த பேட்டரியில் சேமித்து வைக்க முடியும். ஏற்கனவே பேட்டரி பைக், பேட்டரி கார் இது எல்லாமே நமக்கு ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பேட்டரி வரும்பொழுது அதனுடைய ஓடக்கூடிய அந்த திறன் நமக்கு இப்போ 300 கிலோமீட்டர் உங்களுக்கு ஃபுல் சார்ஜில் போகுது அப்படின்னா, அதே சைஸ் பேட்டரி மூலமாக புதிய தொழில்நுட்பத்தில் உங்களால் 600 கிலோமீட்டருக்கு போக முடியும். அது நம்ம இந்த பேட்டரி பைக் அண்ட் காரில் ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை நமக்கு உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பல இடங்களில் நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸ் தேவைப்படும். அப்படிங்கிறனால அது புதுவிதமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையும் மக்களுக்கு வழங்க போகுது. நேரடியாக மக்களுக்கு உதவி செய்ய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னா, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். அதாவது மூளை சார்ந்த பலவிதமான நோய்கள் இருக்குது. மூளை சரியாக செயல்படாமல் இருக்கிறனால மக்களுக்கு வரக்கூடிய பலவிதமான அசௌகரியங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறதுக்காக நாம் வெளியே இருந்து எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை இந்த மூளைக்குள்ளே வழங்குறதன் மூலமாக அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மூளையில் இந்த நியூரான்ஸ் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன்ஸ்குள்ளே எல்லாமே சின்ன அளவில் இந்த சின்ன அளவு எலக்ட்ரிசிட்டி அதில் பாஸ் ஆகிறனால தான் அதில் பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு விதமான இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமாக தான் உடம்பு ஃபுல்லாக மூளை சிக்னல்ஸ் அனுப்புது அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு சில மூளையிலேருந்து அந்த மாதிரி சரியாக சிக்னல் அனுப்ப முடியாத நிலையில் அதை நம்ம வெளியே இருந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சிக்னல்ஸை நாம் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தொழில்நுட்பம் டெஸ்டிங் முடிஞ்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2024 பலவிதமான மக்களுக்கு இதை மூளையில் பதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த டிவைசஸ் எல்லாமே மக்களுக்கு இந்த மூளை சார்ந்த வியாதிகளை குணமாக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது. அதனுடைய பேர் தமிழ் குடும்பம். ஜாயின் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.